ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தாங்க வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோதாங்க, மொத்தமே அப்படியே காலி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு இது ரெண்டும் போட்டு ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த குழம்பை வச்சு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து இருக்கும். புளி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நாம் இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வந்து போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா புளி சேர்க்காமல் வைங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா மசியணும். அதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளிக்கு எப்போயுமே உப்பு சேர்த்தா தான் நல்லா வந்து மசியும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்குங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து வதக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வந்து குழஞ்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்குங்க. இந்த முந்திரி வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழக்கொழப்புக்காக மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக வந்து வரமல்லி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து வரமல்லி இல்லை அப்படின்னா வெறும் மல்லித்தூள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு, இதை போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு வதக்கு வந்து வதக்கி விட்டுலாங்க. இப்போ இதுக்கு நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடிகளையே நம்ம வந்து போட்டுக்கலாம். வேறு எந்த கடைகளில் வாங்குகிற எந்த பொடியும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த துருவிய தேங்காய் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு அண்டு வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இதையுமே வந்து தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து வதக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதக்கணுன்னா அது வந்து டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அரையாது மிக்சியில் போட்டதுக்கப்புறம். அதனால் தேங்காய் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூளும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், இது மட்டும்தாங்க நம்ம போட போகிறோம். வேறு எதுவும் போடுறதில்ல. இது போட்டதுக்கப்புறம் நாம் அப்படியே ஒரு கிண்டி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து தேங்காய் போட்டதுக்கப்புறம் சரி நம்ம வதக்கக்கூடாதுன்னு சொன்னாலே, ஏன்னா தேங்காய் வந்துட்டு ரொம்ப வதக்குனா அது டேஸ்ட்டு வந்து சுத்தமாக மாறிடும். அது மட்டும் இல்லைங்க, தேங்காய் அரையவும் செய்யாது மிக்சியில். அதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ நாம் இது நல்லா வந்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அதே கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துட்டு இதிலேயே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது அவ்வளோதாங்க, நம்ம வந்து வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம கத்திரிக்காய் மட்டும் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம வந்து வதக்கிறதுக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே போட்டு வதக்கிட்டோம் இல்லையா. அதனால் நீங்கள் கடுகுளுந்து மிளகாய் கடுகுளுந்து வெங்காயம் கருவேப்பிலை இது 3 வந்து சேர்த்திங்கனாவே வந்து போதுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் வந்து கத்திரிக்காயை வந்து சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அதை நடுவில் மட்டும் அப்படியே கட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பை வந்து இதிலே வந்து சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம உப்பு சேர்த்தா தான் சீக்கிரம் வந்து இது அவியும். நம்ம ரொம்ப அவிய வைக்கக்கூடாது. கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழையவும் கூடாது. நம்ம இதே கட் பண்ணி போட்டோம்னா குழஞ்சிரும். அதுக்காக வந்து கத்திரிக்காய் வந்து நடுவில் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட்டேன். கத்திரிக்காயை போட்டதுக்கப்புறம் அதோடைய நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அப்போனா தான், ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காயில் நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு வருது. இப்போ இது மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த அரைச்சிங்க இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதை வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து என்ன ஆகும்னா பபுள்ஸாக நம்மளுக்கு வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக வந்து இருக்குது. இது கூடயே வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து
மஞ்சள் தூளும் கொஞ்சம் போல் அது நம்ம வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து பெருங்காயத்தூள் வந்து அடிஷ்னல் தான், நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பபிள்ஸாக வந்து தெரிக்குது பாருங்களேன். இதே லோ ஃப்ளேம், நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் கையிலலாம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு 5 or 10 மினிட்ஸ் நல்லா வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வந்து சூப்பராக கத்திரிக்காய் வந்து வெந்திருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அட்டகாசமாக வந்து இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.